வெல்கம் டு ஸ்மார்ட் பேர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப எக்ஸல்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸல்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒரு சில ட்ரிக்ஸ் தெரியாதனால நம்ம சில விஷயங்களை வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? நாம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே. இப்ப எக்ஸல்ல வந்து நமக்கு இந்த ஆல்ட் என்டரை பத்தி தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? ஸோ ஆல்ட் என்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இப்ப வந்து இங்க வந்து ஏபிசிடின்னு சொல்லிட்டு வரணும். பட் கீழே அகைன் செகண்ட் லைன்ல வந்து ஒரு நேம் வரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்டர் எழுதுனீங்கன்னா என்ன ஆயிடும், அடுத்த செல்லுக்கு போயிடும். பட் எனக்கு வந்து இங்க சேம் செல்லே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு இப்ப நீங்க இங்க டைப் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா சேம் செல்லுக்குள்ளேயே இருக்கும், ரைட்? இப்ப இது நம்ம ஒவ்வொரு தடவையா மேனுவலா பண்ண முடியாது. இப்ப பாருங்க, நம்ம கிட்ட வந்து இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு, சரியா? அட்ரஸ், வீட் நம்பர் இங்க இருக்கு, ஏரியா இங்க இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இங்க இருக்கு, ஸோ ஸ்டேட் இங்க இருக்கு, பின்கோடு இங்க இருக்கு. ஸோ நம்மளுடைய இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அட்ரஸ்ன்றது ஒரே செல்ல தான் இருக்கணும், ஒரே ஒரு காலத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை காப்பி பண்ணி இங்க போட்டு ஒரு ஆல்ட் என்டர் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணி இங்க போட்டு ஸோ அதை மாதிரி ஆல்ட் என்டர் கொடுத்து 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 மேனுவலா பண்ணோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு 1000 டேட்டா இருக்கு அப்படின்னா கஷ்டம், கரெக்டுங்களா? ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியா ஷார்ட் அவுட் பண்ணலாம், எனக்கு ஒரே செல்லுக்குள்ள இதை எப்படி கொண்டு வர்றது, ஒன் பை ஒன்னா, ஓகேங்களா? ஒரே லைன்ல கொண்டு வரது பிரச்சனையே இல்லை, அதுக்கு கன்கார்டினேட் இருக்கு. ஸோ கன்கார்டினேட் அப்படின்னா இப்ப பாருங்க, இது ஒரு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டா இது வந்து ஜாயின் பண்றதுக்கான சிம்பிள், ஓகேங்களா? ஸோ பக்கத்துல இது இப்படி போட்டோம்னா ஒரே லைன்ல ஈஸியா வந்துடும். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ன்றது வந்துடுச்சு, சூளைமேடுன்றதும் வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ இங்க ஸ்ட்ரீட், இந்த சூளைமேடு, இது ஈஸி. பட் எனக்கு ஆல்ட் என்டர் பண்ணா கீழே வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு இப்ப பார்க்கலாம். நம்ம இதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? ரைட். இதுல வந்து 3 ட்ரிக்ஸ் இருக்கும், நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் இது போட்டுட்டு சேம் அதே கன்கார்டினேட் தான் யூஸ் பண்ண போறோம். இது கூட ஆல்ட் என்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, CHAR கேரக்டர் பிராக்கெட்ல 10. இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா ஆல்ட் என்டர்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இந்த A2 கூட நான் எதை ஜாயின் பண்றேன், ஆல்ட் என்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்ட் என்டர் ஆயிடுச்சுன்னா கீழே போயிடும். அடுத்தது என்ன ஜாயின் பண்றேன், நெக்ஸ்ட் செல், அகைன் அது கூட ஆல்ட் என்டருக்கு அந்த ஃபார்முலாவை போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அடுத்த செல்ல ஜாயின் பண்ண போறோம். தென் அது கூட அகைன் கேர் 10. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செல்லு, தென் அது கூட கேர் 10, ஓகேவா? தென் லாஸ்டா நம்ம என்ன பண்றோம், இந்த செல் இது கூட கேர் 10 தேவையில்லை, இதான் கடைசி செல். இதுக்கப்புறம் ஆல்ட் என்டர் கொடுத்து நம்ம கீழே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம இப்படி வந்து ஜாயின் பண்ணிட்டோம், கன்கார்டினேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு என்டர் தட்டுறேன். இப்ப பாருங்க, நமக்கு ஒன் பை ஒன் கீழே வந்துருச்சு, கரெக்டுங்களா? பட் இது வந்து சில பேருக்கு வந்து இங்க ஃபார்முலா இருக்கிறதுனால வந்து டிஃபரன்ஸ் தெரியாம வந்துடும். அதாவது நான் இங்க வந்து செல்ல வந்து டிஃபால்ட்டா என்ன பண்ணிருக்கேன், பெருசு பண்ணிருக்கேன், அதனால எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. இது நான் பெருசு பண்ணாம இப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுங்க, இத காப்பி பண்ணிட்டு இந்த ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துருங்க. ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈஸியா தெரிஞ்சிடும், ஓகேவா? ரைட், கீழே ஒன் பை ஒன் வந்துருச்சுங்களா, ரைட்டா? ஓகே, ரைட். இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எல்லா அட்ரஸ் வந்து தெளிவா தெரியும். நான் என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் செல்ல வந்து ஹைட்டை அதிகப்படுத்திக்கிறேன், ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு பாருங்க, ஒரு சிங்கிள் கிளிக்ல வந்து ஒன் பை ஒன் ஆல்ட் என்டர் கொடுத்து கொடுத்து வந்த மாதிரி ஈஸியா வந்துடுச்சு, ரைட்டுங்களா? பட் இது தெரியாம நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நிறைய வந்து மேனுவல் பண்ணிருப்போம். ஓகே, இப்போ எனக்கு இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன் வந்துடுச்சு. இது ஒரு சினாரியோ, சில பேருக்கு இது தேவைப்படும். இன்னும் சில பேருக்கு ஆல்ரெடி ஒன் பை ஒன் இருக்கும், ஓகே, ரைட்? இந்த மாதிரி ஒன் பை ஒன் இருக்கும், ரைட்? இப்போ இதை வந்து எனக்கு அப்படி ஒன் பை ஒன் வேண்டாம்,
நான் வந்து இதை செக்ரிகேட் பண்ணணும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல அட்ரஸ் வேணும், செகண்ட் லைன்ல ஏரியா வேணும், தேர்ட் லைன்ல டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி. ஓகே ரைட், அதாவது இந்த மாதிரி வேணும். ஸோ ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு எல்லாம் எனக்கு தனித்தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ட் என்டரை நான் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். சில பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி wrap டெக்ஸ்ட் கொடுத்தா போதும்னு திங்க் பண்ணுவாங்க. பட் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்க உங்க கண்ணுக்கு வந்து ஒரே லைன்ல வந்த மாதிரி தெரியும். ஆனா இங்க மேல பாருங்க, இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். பாத்தீங்களா, மேல பாருங்க, ஃபார்முலா பார்ல என்ன தெரியுது, ஆல்ட் என்டர்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ல அப்லோட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கோ அதுதான் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல இது மட்டும் தான் இருக்கு, ஸோ இதை மட்டும் தான் எடுத்துக்கும். செகண்ட் லைன், தேர்ட் லைன் வந்து எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது, எனக்கு அந்த ஃபார்மட்டே இதை மாதிரி மாத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கேர் 10 யூஸ் பண்ண இல்லையா, அந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே ரைட், எனக்கு இப்போ இதுக்கு பதிலா நான் மாத்த போறேன். ஓகேவா? அதுக்கு பதில் மாத்த போறேன் அப்படின்னா என்ன, சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஈக்குவல் சப்ஸ்டியூட்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போடுறேன். இதுல என்ன கேட்கணும்னா டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்னு கேக்குது, நான் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன். கமா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்ல ஓல்டு டெக்ஸ்ட் கேக்குது. இந்த டெக்ஸ்ட்ல எதை மாத்த போறீங்களோ அந்த டெக்ஸ்ட். நான் மாத்த போறது எது, ஆல்ட் என்டர்ன்றதை மாத்த போறேன். ஆல்ட் என்டருக்கு என்ன ஃபார்முலா, கேர் பிராக்கெட்ல 10. ஓகேவா? ஸோ இதை நான் மாத்த போறேன். இப்போ கமா போட்டேன்னா இப்போ என்ன கேக்குது, நியூ டெக்ஸ்ட் என்னவா மாத்த போறேன்னு கேக்குது. நான் அந்த ஆல்ட் என்டருக்கு பதிலாக என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துறேன். டபுள் கோட்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு. இதுக்கு கீழே வந்திருக்குன்னா இது ஆல்ட் என்டர்னு அர்த்தம். இப்போ நல்லா இந்த ஆல்ட் என்டர் நான் எடுத்துறேன். எடுத்தா என்ன ஆயிடும், இந்த சூரியமணின்றது மேல வந்துடும். பட் அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறேன். அப்போ இந்த ஷீட்டுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் சூளைமேட்னு இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம என்டர் தட்டி பார்க்கலாமா? ஓகே, தட்டிட்டோமா? சூப்பரா. இப்போ வந்து ஒரு சிங்கிள் லைன்ல வந்துருச்சா, நம்ம கரெக்டா என்ன ஆயிடுச்சு, ஸ்ட்ரீட்டுக்கு பதிலாக ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சு. ரைட், இதை நீங்க காப்பி பண்ணி வேணா பக்கத்துல ஸ்பேஸ் ஸ்பெஷல் கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், ஃபுல்லா பண்ணிக்கலாம். ஓகே, இதை நீங்க வேணா காப்பி பண்ணிடுங்க. பக்கத்துல ஸ்பேஸ் ஸ்பெஷல் கொடுத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் உங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ வந்து தெளிவா இருக்கும். ஓகே, இல்ல எனக்கு வந்து இந்த இடத்துல நடுவில் வந்து ஸ்பேஸ் வேண்டாம், எனக்கு கமா கொடுங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்ம சிம்பிளா ஸ்பேஸ் கொடுத்த இடத்துல என்ன பண்ணிடலாம், கமான்னு கொடுத்துக்கலாம். ரைட்டா? கொடுத்து ஒரு என்டர் தட்டினா நமக்கு என்ன ஆயிடும், கமா கமான்னு சொல்லிட்டு வந்துடும். ஈஸியா இருக்கு இல்லைங்களா? ரைட், இது ஒரு மெத்தட். பட் இதை விட நம்ம சிம்பிளா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், இது வந்து கரெக்டா அந்த கேர் 10ன்ற ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டேன். இதோட சிம்பிளா நம்ம வேற மாதிரி போட முடியுமான்னு கேட்டா முடியும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒண்ணுமில்ல, ஈக்குவல் ட்ரிம்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்கும். பட் இப்போ நீங்க ட்ரிம் போட்டு வெறுமனே இதை கொடுத்தீங்க அப்படின்னா அது தப்பாயிடும். பட் சேம் நான் சொன்ன மாதிரி உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், பட் ஒரிஜினலா மாறாது. இப்போ நான் ட்ரிம் மட்டும் போட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்க மாறின மாதிரி தெரியுது. இங்க கிளிக் பண்ணி பாருங்க, இங்க ஃபார்முலா இருக்கு. ஸோ இதோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபார்முலா இருக்கிறத காப்பி பண்ணிட்டு பக்கத்துல ஸ்பேஸ் ஸ்பெஷல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்க இதோடைய ஒரிஜினாலிட்டி இங்க கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதோட ஒரிஜினாலிட்டி பாருங்க அப்படியே தான் இருக்கு. ஆல்ட் என்டர் ஆல்ட் என்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ வெறும் ட்ரிம்மா இங்க போடக்கூடாது. இங்க என்ன பண்ணும், ட்ரிம் கூட கிளீன்ன்ற ஃபங்க்ஷனையும் சேர்த்துக்கோங்க. CLEAN கிளீன் போட்டு பிராக்கெட்ல இந்த டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அதை ட்ரிம் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ என்டர் தட்டுங்க. இதை காப்பி பண்ணி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப பாருங்க உங்க கண்ணுக்கும் நீட்டா தான் தெரியுது. ரைட், ஒரிஜினல் ஃபைலும் என்ன இருக்கு, நீட்டா தான் இருக்கு. ரைட்டா? இப்போ இதை விட ஈஸியான ஒரு மெத்தட் பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க, நான் என்ன பண்றேன், இது ரெண்டுமே டெலிட் பண்ணிடுறேன். நம்ம இந்த இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்ட்ரோல் என்டரை நம்ம டெலிட் பண்ணிட்டு சிங்கிள் லைன்ல வந்து மாத்திடலாம். சரிங்களா? ஒண்ணும் இல்ல, நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் F பிரஸ் பண்ணுவோம். கரெக்டா? இல்ல டைரக்டா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் H பிரஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நமக்கு என்ன ஆயிடும்னா இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ற ஒரு பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆல்ட் என்டர் பண்ணி கீழே டவுன் ஆயிருக்கு இல்லையா, சோ அந்த ஆல்ட் என்டர் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண போறேன். அப்புறமா அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். சோ ஆல்ட் என்டரை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா,
கண்ட்ரோல் ஜேன்னு பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணா இங்க பாருங்க ஒரு சின்ன டாட் எனக்கு பிளிங்க் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோல் ஜேன்றது அந்த ஆல்ட் என்ற ஃபைண்ட் பண்றது. இங்க ஒரு சின்ன டாட் பிளிங்க் ஆகுதா? குட்டியா இருக்கும். உங்க கண்ணுக்கு உத்து பாருங்க, நல்லா தெரியும். இப்போ இதுக்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன். ஸோ எனக்கு அந்த ஆல்ட் என்டரை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு கமா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ட் என்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா இந்த சூளைமேடுன்றது மேலே வந்துடும். நடுவில் ஒரு கமா மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. ஸோ கமா வந்துடும். கொடுத்து பார்க்கலாமா? ரைட், டக்குன்னு மாறிடுச்சா? இது ரொம்ப ஈஸியா இருக்கா? இந்த ஃபார்முலாஸ்லாம் போடுறதை விட ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். ரைட்? ஓகே. ஸோ இந்த ஆல்ட் என்டரை நம்ம மேனுவலா இல்லாம சிஸ்டமேட்டிக்கா நம்மளால வந்து கொண்டு வரவும் முடியும். அதே மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நம்மளால ரிமூவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்லை இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, நன்றி. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.